கரும்பு காற்றில் அசைய தேன் பெருகி வண்டுகள் நிறைந்த சோலையை அடைந்த காட்சி. வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடலில் நமது ராமனும் இலக்குவனும் விஸ்வாமித்திர முனிவருடன் அயோத்தியை விட்டு வந்து சரையு நதியினுடைய கரையை அடைந்தார்கள் என்பதை பார்த்தோம். இப்பொழுது அந்த பயணத்தில் அவர்கள் சரையு நதிக்கரையோரம் கண்ட ஒரு அற்புதமான சோலையை பற்றி கம்பர் எப்படி வர்ணிக்கிறார் என்று பார்ப்போம். கரும்பு கால் பொறக்கமுகு வார்ந்ததேன் வரம்பு மீறிடு மருத வேலிவாய் அரும்பு கொங்கையார் அம்மெல் ஓதிபோல் சுரும்பு வாழ்வது ஒரு சோலை நன்னினார். என்ன ஒரு வர்ணனை பாருங்கள். கம்பர் வெறும் காட்சியை மட்டும் சொல்லாமல் அதனுடன் ஒரு உவமையையும் ஒரு உன்னதமான இயற்கை அனுபவத்தையும் சேர்த்து நமக்கு தருகிறார். முதலில் கரும்பு கால் பொற கமுகு வார்ந்த தேன். கற்பனை செய்து பாருங்க. கரும்பு தோட்டம் இருக்கு. அதுல கால் பொற அப்படின்னா காற்று வீசுது. சாதாரண காத்து இல்லை. பொற அப்படின்னா அப்படியே உரசி கொண்டு வீசுதுன்னு அர்த்தம். அந்த காற்று வீசும்போது அங்க இருக்கிற பாக்கு மரங்கள்ல இருந்து, அதாவது கமுகு மரங்கள்ல இருந்து வார்ந்த தேன், அப்படி பெருகி வழிந்த தேன். ஆஹா, தேன் எங்கிருந்து வந்ததுன்னு யோசிக்கலாம். அங்கே கட்டியிருந்த தேன் கூடுகளில் இருந்து காற்று அசைக்க அசைக்க தேன் அப்படியே வழிஞ்சு வருதுன்னு கம்பர் சொல்றார். எவ்வளவு செழிப்புன்னு பாருங்க. அப்படி வழிந்த தேன் என்ன ஆச்சு? வரம்பு மீறிடு மருத வேலிவாய். அதான் அந்த அதிசயம். அந்த தேன் அப்படியே பெருகி அந்த வயல்களின் வரப்புகளையும் தாண்டி போகுதாம். வரம்பு மீறிடு அப்படின்னா வயல்களுக்கு போட்டு வச்சிருக்கிற சின்ன சின்ன வரப்புகள், கரைகள் எல்லாம் மீறி வெள்ளம் மாதிரி போகுதாம். மருத வேலிவாய், அது மருத நிலம். நீர் வளம் நிறைந்த விவசாய வளம் மிக்க மருத நிலத்துல வயல்களில் தேன் பெருகி ஓடுதுன்னா அந்த இடத்தோட செழிப்பையும் தேன் வளத்தையும் எப்படி புரிய வைக்கிறார் கம்பர். இப்போ கம்பர் இந்த இயற்கை காட்சியை கூட ஒரு உவமையோடு எப்படி இணைக்கிறார்னு பாருங்க. அரும்பு கொங்கையார் மெல் ஓதிபோல் அப்படின்னா, இப்பதான் பூ பெய்தி மார்பு அரும்ப ஆரம்பிச்சிருக்கிற இளம் பெண்கள் இருப்பாங்கல்ல, அவங்களோட மெல் ஓதி அப்படின்னா அழகிய மென்மையான கூந்தலை போல, கருமையான அடர்த்தியான மென்மையான கூந்தலை போல இருந்துச்சாம். என்ன இருந்துச்சாம்? சுரும்பு வாழ்வது ஒரு சோலை நன்னினார். அங்க சுரும்பு அப்படின்னா வண்டுகள். அந்த வண்டுகள் அப்படி கருமையா அடர்த்தியா கூட்டம் கூட்டமா வாழ்வது ஒரு சோலை. அப்படி நிறைந்திருந்த ஒரு சோலைக்குள்ளே, ஒரு அழகான வனத்துக்குள்ளே நன்னினார் வந்து சேர்ந்தார்களாம். ராமன், இலக்குவன், விஸ்வாமித்திரர் மூவரும் அந்த சோலையை அடைந்தார்கள். பாத்தீங்களா கம்பருடைய புலமை? வெறும் வண்டுகள் நிறைந்த சோலைன்னு சொல்லாம அந்த வண்டுகளின் கூட்டத்தை இளம் பெண்களின் கருமையான மென்மையான கூந்தலோடு ஒப்பிட்டு எவ்வளவு அற்புதமான ஒரு காட்சி படிமத்தை நமக்கு படைச்சிருக்கார். தேன் பெருகி வழியும் வயல்களும் வண்டுகள் ரீங்காரமிடும் சோலையும் அந்த இயற்கையின் செழிப்பும் அழகும் நம் கண்ணு முன்னால அப்படியே வந்து போகுது. இப்படிப்பட்ட ஒரு அழகான சோலையை கடந்துதான் அடுத்தபடியாக அவர்கள் அந்த சரையு நதியை கடந்து தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள்.